Chapter 7 company accounts self examination questions நம்ம பார்க்க போறோம் இதுல. The first part is multiple choice questions. We'll discuss all the multiple choice questions faster. Choose the correct answer. Question number 1. Okay then. So Tamil Nadu State Board book நீங்க ரெஃபர் பண்ணலாம் இந்த क्वेश्चंसக்குலாம். Tamil Nadu State Board plus 2 bookல இருக்கக்கூடிய क्वेश्चंसக்கான ஆன்சர்ஸ் நான் கொடுக்கிறேன். Okay, choose the correct answer. A preference share is one which carries preferential right with respect of payment of dividend at fixed rate. Of course, correct. அவங்களுக்கு payment of dividend கன்ஃபார்மாக கொடுக்கணும், அதுவும் fixed rate. Point number 1 correct. Which carries preferential right with respect to the payment of capital and winding up. Company க்ளோஸ் பண்ணும்போது அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு கொடுக்கணும். இந்த ரெண்டு தானே நம்ம பார்த்தோம். என்னுடைய என்ட்ரி ஏர்லியர் பேஸ் லெக்சர் பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல்ஸ் கான்செப்ட் நடத்தும்போது இருக்கிற லெக்சரில் பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பேன். ஸோ பாயிண்ட் நம்பர் 1 பாயிண்ட் நம்பர் 2 ரெண்டும் கரெக்டுன்னு சொல்கிற சாய்ஸ் வந்து சாய்ஸ் சி. ஸோ சி இஸ் தி ஆன்சர். போத் ஆர் கரெக்ட். செகண்ட் கொஸ்டின், that part of share capital which can be called up only on the winding up of the company is called. wind up பண்ணும்போது அந்த அமௌண்ட் கால் பண்ணுவாங்க, அது வரைக்கும் கால் பண்ண மாட்டோம். அப்போ அதுக்கு பேர் என்னன்னு சொன்னால் ரிசர்வ் கேபிட்டல். ஸோ ரிசர்வ் கேபிட்டல் இஸ் கரெக்ட். சாய்ஸ் டி இஸ் கரெக்ட் ஹியர். ஸோ டி ரிசர்வ் கேபிட்டல் ரைட். இந்த பணம் எப்போ நம்ம ரிசீவ் பண்ணோம்? ஒன்லி ஆன் வைண்டிங் அப். தேர்ட் கொஸ்டின், at that time of forfeiture share capital account is debited to. ஃபர்ஃபீட் பண்ணும்போது ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் எவ்வளோ டெபிட் பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம ஏற்கனவே பார்த்தோம். கால்ட் அப் அந்த ஃபார்மேட்டில் கால்ட் அப்னு சொல்லியிருப்பேன். ரீஇஷ்யூ பண்ணும்போது பெய்ட் அப் வேல்யூ, ஃபர்ஃபீட் பண்ணும்போது கால்ட் அப் வேல்யூ. ஸோ கால்ட் அப் வேல்யூங்கிறது கரெக்டு. ஸோ தி சாய்ஸ் இஸ் டி. ஸோ கால்ட் அப் வேல்யூ இஸ் தி ஆன்சர். கால்ட் அப் வேல்யூ. ஃபோர்த் கொஷின், ஆஃப்டர் த ஃபர்ஃபீச்சர் ஆஃப் ஷேர்ஸ் ஆர் ரீஇஷ்யூட் த பேலன்ஸ் இன் த ஃபர்ஃபீச்சர் ஷேர்ஸ் அக்கௌண்ட் ஷுட் பி ட்ரான்ஸ்ஃபர் டு. ஃபர்ஃபீச்சர் பண்ணி ரீஇஷ்யூ பண்ண பிறகு அந்த அமௌண்ட் நம்ம என்ன பண்ணுவோம்? கேபிட்டல் ரிசர்வ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். ஆஃப்கோர்ஸ் த ஆன்சர் இஸ் கரெக்ட். ஸோ ஆஃப்டர் ரீஇஷ்யூ த ஃபர்ஃபீச்சர் அக்கௌண்ட் வில் பி ட்ரான்ஸ்ஃபரபிள் டு தி கேபிட்டல் ரிசர்வ் அக்கௌண்ட். ஸோ சாய்ஸ் இஸ் பி இஸ் தி ஆன்சர். ஸோ ட்ரான்ஸ்ஃபர் டு கேபிட்டல் ரிசர்வ் அக்கௌண்ட், சிஆர் அக்கௌண்ட். ஓகே. ஃபிஃப்த் கொஸ்டின் ஆன்சர், த அமௌண்ட் ரிசீவ்ட் ஓவர் அண்ட் எபோவ் த பார் வேல்யூ. ஓவர் அண்ட் எபோவ் த பார் வேல்யூ. பார் வேல்யூனா சேம் வேல்யூ, அது தாண்டி வந்துச்சுன்னா செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம். ஸோ ஏ இஸ் தி சாய்ஸ். செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம். Securities premium is the correct answer. And of course, sixth question, which of the following statement is true? In the statement idhula true nu kekkranga. Enna kuduthirukkranga? Issued capital can never be more than the authorized capital. Okay. Sorry, which of the following statement is false nu kekkranga? Sorry. Issued capital can never be more than the authorized capital. Of course, authorized capital maximum possible shares can be issued as per the permission you seek from the ROC available in MON, so the memorandum of association. அது தாண்டி போகக்கூடாது. கரெக்ட் தானே? ஸோ ஸ்டேட்மெண்ட் ஒன்று கரெக்டாக. எது ஃபால்ஸ்னு கேட்குறோம் அது ஃபஸ்ட்டு இருக்க முடியாது. இன் கேஸ் ஆஃப் அண்டர் சப்ஸ்கிரிப்ஷன் இஷ்யூட் கேபிட்டல் வில் பி லெஸ் தென் தி சப்ஸ்கிரைப்டு கேபிட்டல் அப்படின்றான். அண்டர் சப்ஸ்கிரிப்ஷன் அர்த்தம் நான் எவ்வளோ இஷ்யூ பண்ணணும் அதை காட்டிலையும் கம்மியாக இருக்கணும் சப்ஸ்கிரிப்ஷன். ஸோ இங்கே வந்து இஷ்யூடு கேபிட்டல் கம்மின்றான். நான் இஷ்யூ பண்ணது 10,000, சப்ஸ்கிரைப் பண்ணது 12,000ங்கிறான். அண்டர் சப்ஸ்கிரிப்ஷன் நான் இஷ்யூ பண்ண 10,000, அவன் வந்து 8,000 சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் கரெக்டு. ஸோ பி இஸ் த ஃபால்ஸ். தோ பி இஸ் ஃபால்ஸ், லெட் மீ செக் வெதர் சி அண்ட் டி வில் ஆல்சோ பி அப்ளிகபிள். சி கேஸில் வந்து ரிசர்வ் கேபிட்டல் கேன் பி கால்ட் அட் த டைம் ஆஃப் வைண்டிங் அப். அஃப்கோர்ஸ் ரிசர்வ் கேபிட்டல் வைண்ட் அப் பண்ணும்போது தான் கால் பண்ணோம், அதுவும் ட்ரூ. ஸோ பி மட்டும்தான் ஃபால்ஸு. paid up capital is part of called up capital. Called up capital ஒரு part எவ்வளோ கொடுத்தானோ அதுதான் paid up capital. அப்போ அதுவும் கரெக்டு. ஸோ செகண்ட் only will be as wrong here. So B is the choice. Right. ஸோ அதாவது அண்டர் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது, in under subscription, subscription is less than issued capital. Right. This is the theme. Seventh one, when shares are issued for purchase of assets, the amount should be credited to. அசெட் வாங்கும்போது ஷேரை இஷ்யூ பண்ணுறாங்க. அப்போ அசெட் பர்ச்சேஸ் பண்ணும்போது அசெட் டு வெண்டார், அதுக்கு பேமெண்ட் பண்ணும்போது வெண்டார் டு ஷேர் கேபிட்டல். இப்போ ஷேர் கேபிட்டல் கரெக்ட். ஸோ சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஸோ சி இஸ் த கரெக்ட் ஒன். ஷேர் கேபிட்டல். ஸோ ஐ மே ரைட் ஹியர். ஸோ ஷேர் கேபிட்டல். குட். ஓகே, வி நவ் காட் திஸ். அண்ட் எய்த் ஒன், மேட்ச் த பேர் அண்ட் ஐடென்டிஃபை த கரெக்ட் ஆப்ஷன் சொல்லியிருக்கிறாங்க. அண்டர் சப்ஸ்கிரிப்ஷன் நான் ஷார்ட் எழுதுன்னு. நம்பர் 1, இங்கே அமௌண்ட்டு ப்ரீபெய்ட் ஃபார் கால்ஸ்.
ப்ரீபெய்ட் கால்ஸ்ன்னு சொல்லியிருக்கிறாங்க, இது ஒன்று. ஸோ ஓகே, செகண்ட் கேஸ் வரும்போது ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன், அதுக்கு நேராக வந்து என்ன இருக்குன்னா சப்ஸ்கிரிப்ஷன் எபோ ஆஃபர்ட் ஷேர்ஸ், சப்ஸ்கிரிப்ஷன் மோர் தென் தி ஆஃபர்ட் ஷேர்ஸ். ஓகே, அண்ட் தேர்ட் வந்து கால்ஸ் இன் அரியர், கால்ஸ் இன் அரியர். ஓகே, கால்ஸ் இன் அரியர் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் இஸ் பிலோ தி ஆஃபர் ஷேர்ஸ். ஃபோர்த் வந்து கால்ஸ் இன் அட்வான்ஸ், கால்ஸ் இன் அட்வான்ஸு. அமௌண்ட் அன்பெய்ட் ஆன் கால்ஸ், அமௌண்ட் அன்பெய்ட் ஆன் கால்ஸ்ன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் யூ ஹவ் டு மேட்ச். ஓகே, அண்டர் சப்ஸ்கிரிப்ஷன் அர்த்தம் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணது கம்மி, அப்போ ஒன்றுங்கிறது இதோட மேட்ச் பண்ணிக்கலாம். ஸோ 1 2 3 4, 1 should be matched with that. So 1 is equivalent to 3 and 2 should be outstanding. அப்படி என்ன அர்த்தம், அமௌண்ட் அன்பெய்ட் ஆன் கால்ஸ் தானே அவுட்ஸ்டாண்டிங். ஸோ செகண்ட் வந்து ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன், ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் என்ன அர்த்தம், சப்ஸ்கிரிப்ஷன் இஸ் மோர் தென் திஸ். ஸோ ரெண்டாவது வந்து 2ல் இருக்குது. மூணாவது கால்ஸ் இன் அரியர், பணம் வரல அப்படின்றது அமௌண்ட் அன்பெய்டு. ஸோ 3 வந்து 4ஆக தான் இருக்க முடியும். ஃபோர்த்து கேஸ் கால்ஸ் இன் அட்வான்ஸுங்கிறது கால் முன்னாடியே வந்திருக்கு அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ அப்போ இதுதான் ஆன்சர். ஸோ இதுக்கு மேட்ச் பண்ணுற சாய்ஸ் வந்து அஃப்கோர்ஸ் சி இஸ் த கரெக்ட் ஒன். ஸோ வி கேன் சூஸ் தி சி. 9th one, if a share of rupees 10 on which 8 has been paid up is forfeited. So face value 10, paid up வந்து 8, இதை forfeit பண்ணிட்டாங்க. forfeit பண்ணாங்க, என்ன அமௌண்ட் கலெக்ட் பண்ணிங்கன்னா அதான் கெயின். ஸோ 8 rupees is your gain. and minimum reissue price, இதை ரீஇஷ்யூ பண்ணும்போது நான் ஏற்கனவே சொன்னேன், ரீஇஷ்யூ பண்ணும்போது லாஸ் வரலாம், ஆனால் அந்த லாஸ் மேக்ஸிமம் லாஸ் வந்து ஃபர்ஃபீட் பண்ணும்போது என்ன கெயின் வந்திருக்கோ அதுக்கு மேலே போகக்கூடாது. ஸோ அதை நம்ம இங்கே எழுதிக்கலாம். ஸோ மேக்ஸிமம் லாஸ் ஆன் ரீஇஷ்யூ should be equivalent to maximum gain on forfeiture. கெயின் அப்படிங்கிறது என்னது, அமௌண்ட் கலெக்டட். கலெக்ட் பண்ணி தரமாட்டேன்னு சொன்னோம்னா அதுதான் பெய்ட் அப் வேல்யூ தான். ஸோ 8 rupees கலெக்ட் பண்ணோம், அப்போ நீங்கள் 8 rupees வரைக்கும் ஆஃபர் கொடுக்கலாம். ஸோ த மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட் குட் பி அந்த 8 ரூபா வரைக்கும் டிஸ்கவுண்ட்டாக கொடுக்கலாம். அப்போ ஃபேஸ் வேல்யூ 10 ரூபா இருக்குன்னா நீங்கள் எவ்வளோ டிஸ்கவுண்ட் கொடுக்கலாம்னா அந்த பெய்ட் அப் வேல்யூ வரைக்கும் டிஸ்கவுண்ட்டாக கொடுக்கலாம். அப்படின்னா 2 ரூபாவது இஷ்யூ ப்ரைஸ் இருக்குன்னா அது கீழே உங்களால் இஷ்யூ பண்ண முடியாது. ஸோ சாய்ஸ் இஸ் டி, சாய்ஸ் இஸ் டி. ₹2 per share is the issue price, right? Then 10th question, Supreme Limited forfeited 100 shares of ₹10 each, 100 shares. இதோட ஃபேஸ் வேல்யூ 10 and for non payment of final call அப்படின்னா அர்த்தம் இதில் 8 rupees பேமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க, 2 ரூபா பேமெண்ட் பண்ணலை. all these shares were reissued at ₹9 per share. இது எல்லாத்தையும் என்ன ரேட்டுக்கு ரீஇஷ்யூ பண்ணியிருக்கிறாங்க, ரீஇஷ்யூ at 9. ஸோ 9 rupees ரீஇஷ்யூ பண்ண 1 rupee லாஸ், ரைட்? 10 ரூபா ஷேரை 9 ரூபா ரீஇஷ்யூ பண்ணாக்க 1 ரூபா லாஸ். அப்படின்னா ஃபர்ஃபீச்சர் கெயின் அப்படிங்கிறது என்னது, 100 ஷேரு ஒவ்வொரு ஷேருக்கு எவ்வளோ பெய்டப் இருக்கோ அதுதான் ஃபர்ஃபீச்சர் கெயின். ஃபர்ஃபீச்சர் அக்கௌண்ட்டில் ஃபர்ஃபீட் பண்ணும்போது ஃபர்ஃபீச்சர் அக்கௌண்ட்டில் என்ன அமௌண்ட் எழுதுவோன்னு சொன்னால் the amount collected excluding securities premium collected, the amount collected is 88 into 100, 800 rupees. Okay, இது ஃபர்ஃபீச்சர் கெயின். ரீஇஷ்யூ லாஸ் வரும்போது ஃபர்ஃபீச்சரில் எவ்வளோ டெபிட் பண்ணோம்னா அந்த கலெக்ஷன் அமௌண்ட்டும் பெய்டப் வேல்யூக்கும் உள்ள டிஃபரன்ஸ். கலெக்ஷன் அமௌண்ட் வந்து 9, பெய்டப் வேல்யூ வந்து ஃபுல்லி அப்படின்னா 10 rupees, ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் 1 rupee. ஸோ 100 ஷேருக்கு இன்ட்டு 1 rupee 100. ஸோ ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் 700 rupees is the ultimate gain transferable to the capital reserve. So 700 is correct answer. Choice is A here. I hope so could understand all the 10 questions. We'll now see the other exercises one by one. Okay.